சுப்பிரமணி உத்திராட நட்சத்திர தனுர் ராசௌ சக குடும்பத்திய சகல பிராப்தி சித்திரஸ்து சுக்லாம் பரதம் கிருஷ்ணம் சசிவர்ணம். தினமும் சுப்பிரமணி பேருக்கு அர்ச்சனை பண்றியே, அப்படி என்னதான் வேண்டிக்கிற? சுப்பிரமணிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். வேலை கிடைச்சதா கல்யாணம்னு எங்க அத்தை சொல்லிட்டாங்க. ருக்மணிமா, உங்க பையன் சுப்பிரமணி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? சும்மாதான் இருக்கான் ஃபாதர். சும்மாவா? என்னம்மா இது, இந்த வயசுல நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, அவனை ஒரு வேலைக்கு அனுப்பலாம்ல? இந்த ஊர்ல படிச்சவங்களுக்கு எங்க ஃபாதர் வேலை கிடைக்குது? இந்த ஊர்ல வேண்டாம், இந்த நாட்டிலயும் வேண்டாம், அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு நான் வேலை வாங்கி கொடுக்கறேன். ஏன் ஃபாதர், நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த வயசுல அவன் அப்படி வேலைக்கு போகாம சுத்திக்கிறான்னா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஃபாதர். அவனை வெளியூருக்கே வேலைக்கு அனுப்பாதவன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புவேனா? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னுதான் என் வீட்டிலேயே ஒரு பொண்ணை வளர்த்திட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா இந்த சர்ச்சை கூட்டி பெருக்கி காலத்தை ஓட்டிட்டேன். இனிமேலும் அவனுக்கு எந்த குறையும் இல்லாம என்னால காப்பாற்ற முடியும். நான் வரேன் ஃபாதர். அகில இளைஞர்கள் இணைந்து நடத்தும் சொல்லுமன்ற கொடியேற்று விழாவான இன்று நாங்கள் என்றென்றும் ஒற்றுமையோடும் தைரியத்தோடும் சொல்லு வடிப்போம் என்று உறுதியளிக்கிறோம். அது என்ன கட்சி கொடியை ஏத்திருக்கோம்? எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்கறதுக்கு சொல்லு கொடி ஏத்திருக்கோம். தொடக்க கை கூட்ட கேளுங்க. அலையாதீங்கப்பா, மன்றத்தை தொடங்கணும்ல. இந்த ஊர்லயே சொல்லு மன்றத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்கு. அதான் நம்ம பாலக்காடு பாப்பா. என்ன கொஞ்சம் தூக்கு. அங்க பாருங்கடா, பாலக்காட்டு பாப்பா வந்துகிட்டு இருக்கா. இல்லையா உங்களுக்கு தானே? ஹலோ, என்ன இப்படி ஓடிட்டே இருக்காங்க? ஹலோ, உங்களுக்கு தாங்க. போயிட்டே இருக்காங்க. ஹலோ மேடம், மேடம் தேங்க்யூ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என் பேர் நான்சன்ஸ் இல்லைங்க, என் பேர் சுப்பிரமணி, தமிழோட ஃபேமஸ் கார். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெங்காயம். இப்ப ஃபாரின்ல வெங்காயம் பச்சை மிளகான்னு பேர் வைக்க ஆரம்பிச்சாங்களா? இப்ப நான் வெள்ளை வெங்காயம் கூப்பிடலாமா? ஹலோ, வெள்ளை வெங்காயம் வெங்காயம். ஹலோ ஃபாரின். ஏங்க, என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனா உங்களை பத்தி எதுவுமே சொல்லியே. ஏங்க ஃபாரின் இடியட், காலங்காத்தால கண்ணு தெரியாம வந்து மோதிட்டான் மடையா. உடனே கண்ணு தெரியல இடியட், ஃபூல் ஃபூல். ஏய் போடா நீ. நீ தான் மடையா, மடை சாம்பிராணி. ஏய் சைக்கிள், ஏய் போடா நிடா. டேய் டேய், ஏமா நீ என்னடா டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க, அவ கோயிலுக்கு போயிட்டு வரா, நான் என்ன மசூதிக்கா போடுறது? இயேசு, இஸ்லாம், ஈஸ்வரன் எல்லாமே ஒண்ணுதாப்பா. 20 வருஷத்துக்கு முன்னால நாம வாழ வழி இல்லாம இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்து நமக்கு சோறு போட்டதே இந்த சர்ச்சு தான்ப்பா. ஐயோ அத்த, பிரசாதம் எடுத்துக்கங்க. பொண்ணுன்னா இதாண்டா. நீயும் இருக்க 10 மணிக்கு எழுந்திரிச்சு பல்லு வளக்கிக்கிட்டு. எவ்வளவு தான் ஒரு வேலையே இல்ல, எனக்கு ராத்திரி எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சுப்பிரமணி, ராத்திரியில கூட சைட் அடிக்கிறியா? சட்டா போடா. அம்மா இங்க பாருமா, சும்மா போட வரான்னு சொல்லிட்டு இருக்கா, அப்புறம் பாருங்க. சும்மா இருடா. ஊனா பெரிய யோகிய நாட்ட கோவம் மட்டும் வராது பின்ன. இரு, நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சரி சரி, குளிச்சிட்டு வந்து பிரசாதம் வாங்கிக்க, அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும். எப்படி உனக்கு வேலை கிடைக்கணும்னு இவளுக்கு எவ்வளவு அக்கறை பாத்தியா? இவளுக்கு வேலை கிடைக்கணும்ன்ற அக்கறை இல்லம்மா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலையிறான். ஆசைப்படுறது நியாயம்தான்.
அவ உனக்காகவே பிறந்தவ, அது ஞாபகம் வச்சுக்கோ. யார் இவளையா? இன்னும் குரங்கு எவன் கட்டிக்குவான்? பாருங்க குரங்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீதான் குரங்கு. சரி, நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வா. நீ வாமா. பொடி குள்ள கத்திரிக்கா. பெரிய அமிதாப் பச்சன் நினைச்சு போடா. ஐயோ என்ன பண்றது தெரியலையே. அம்மா வேற சொல்லிக்காம கொல்லிக்காம ஊர்ல இருந்து வந்துட்டாங்களே. இதுங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியலையே. இந்த நில்லு. அம்மா ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டியா? ரெடி சார். ரெடி பண்ண. எதுக்கு ரெடி பண்ண? அம்மா குளிச்சு பண்ண 1 மணி நேரம்ல. தண்டம் அதுல ரெடி பண்ணிட்டியா? ஐயோ அவ வேற ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டாலாம். என்ன சொல்றதுன்னு தெரியலையே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் குட் மார்னிங்? எதுக்கு குட் மார்னிங்? ஆமா டீ ரெடியா? ரெடி சார். காபி ரெடியா? ரெடி சார். டிஃபன் ரெடியா? ரெடி சார். ரெடியா? உன்னை அதுக்குள்ள ரெடி பண்ண சொன்னது. அம்மா இப்பதான் குளிக்க போயிருக்காங்க. குளிச்சிருவேன் 1 மணி நேரம்ல. அதுக்குள்ள ரெடி பண்ணா டிஃபன் ஆறி போடாது. அதுக்குள்ள தெரியாது. சரியான மரமண்டையாரி. போ. சாரி சார். சாரி. சாரியா. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. டிரைவர். குட் மார்னிங் சார். கார் ரெடியா? ரெடி சார். உன்னை யாரா கார் ரெடி பண்ண சொன்னது? குதிரை எங்கடா? குதிரையா? அம்மா குதிரையை ஆசைப்படுறாங்கடா. அம்மாவா? போய் குதிரை ரெடி பண்றா. போடா. இவன் வேற இப்ப அம்மா ரெடியா என்னன்னு தெரியலையே. ஆஹா அம்மாவை குதிரை மேல பாக்கும்போது ஜான்சி ராணியை பாக்குற மாதிரி இருக்கு. நம்பிங்களா கொஞ்சம் இல்லைங்க. லைலா ரெடியா இருக்கா? சவாரி பண்ணுங்க. ஊட்டி குளிருக்கு கலகலப்பா இருக்கும். ஏய் என்னடா இந்த லைலா மேல சவாரி பண்ணு, லைலா மேல சவாரி பண்ணு பப்ளிக்கா கேக்குறா? என்ன தம்பி சொல்றேன் சார். இங்க பாருடா, இப்ப எல்லா தொழிலுமே ரோட்டுக்கு வந்துருச்சு. ஏங்க உங்க லைலா மேல சவாரி பண்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுங்க? ஜஸ்ட் 10 rupees per round. என்ன 10 ரூபான்னு ரொம்ப கேவலமா சொல்றீங்க? ஏன் லைலாவுக்கு அவ்வளவுதான் ரேட்டு. எங்க உங்க லைலாவை கூப்பிடுங்க. நாங்க பாத்துட்டு சவாரி பண்றதா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். என்னையா அது? குதிரை வர சொல்றேன், கழுதை வர சொல்றேன். இது இல்ல தம்பி, பின்னாடி வருது. யோ பின்னாடி வருது முன்னாடி வருதுன்னு சொல்லாத. சீக்கிரமா உன் லைலாவை வர சொல்லு. ஐயா என் லைலா வந்துட்டா, என் லைலா வந்துட்டா. என்ன அது? கோவில் கழுதைய பார்த்துட்டு லைலா வந்தான்னு கத்துறேன். இது என் லைலாவை பார்த்தா கோவில் கழுதைன்னு சொன்னேன். என்னைய மிரட்டுற? நாங்க யாருன்னு தெரியுமா? என்கிட்ட வாலாட்டின பின்னிடுவேன். என் தேவை புறையா? ஐயோ உன் லைலாவை குடியா ப்ளீஸ். என் லைலாவை கோவில் கழுதைன்னு சொல்லல. இந்த ஜென்மத்துல உனக்கு என் லைலா கிடையாது. போடா. லைலா சொல்லுடா. என்னடா சொல்றது? முதல்ல கழுதைங்கிற, இப்ப அதே வேணுங்கிற. ஐயா ஐயா இத உங்க காலா நினைச்சு கேக்குறோம். நீங்க தான் தயவு பண்ணி இத குதிரையா ஐயோ என் லைலா கூட்டு போறா. ஐயோ லைலா கூட்டு போறா. ஹலோ எங்க உங்க பேர் என்ன? நீங்க தேவதை மாதிரி இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க என் மேல விழுந்ததை என்னால மறக்கவே முடியலங்க. தயவு செய்து உங்க பேரை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க மட்டும் அழகி போட்டியில கலந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க தான் மிஸ் யூனிவர்சல். ஏங்க இவ்வளவு தூரம் கேட்கறேன்னு உங்க காதுல விழ காது கேட்காதா? ஏங்க ஹலோ என்ன வலி? ஹலோ ஏங்க ஏங்க ப்ளீஸ் உங்க பேரை சொல்லிட்டு போங்க. ஹலோ ஏங்க ஹலோ பேரு கூட சரியா தெரியல. ஹலோ ஏங்க ஹலோ மேடம். ஹலோ வெள்ளை வெங்காயம். வெள்ளை வெங்காயம் ஊர்வசி பேர் வச்சிருக்காங்க. வெங்காயமா? ஊர்வசியா? போயா. குட் மார்னிங் சார். என்னடா சொன்ன? இடியட்டா? லைலா லைலா ஏய் விடு. லைலா இந்த சுப்பிரமணி என் லைலாவே கடத்திட்டு போயிட்டான். டேய் சுப்பிரமணி நில்றா. உன்னை விட மாட்டேன்டா. இன்னைக்கு தப்பிச்சடா. இங்க சிக்காமையா போயிடுவே. கவனிச்சிரேன் வா உன்னை. யோ சுப்பிரமணியா ஏன் தடுத்துற? அது ஏம்மா கேக்குற? என் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் இதே தெய்வம் லைலாவை கடத்திட்டு போயிட்டாமா. எந்த லைலாடி? ஒண்ணு தெரியாத பாப்பா. அம்மா இந்த குளிக்க பாருமா. சும்மா விளையாடுறா. அம்மா காது பிடிச்சு இழுக்கிறமா. அதுக்கு ஏண்டி காது பிடிச்சு எடுக்கிற? நான் பிடிச்சு இழுப்பேன். இவன் என்னோட சுப்பிரமணியன் தானே? என்னமோ நீங்க 2 பேரும் எப்படியோ போய் தொலைங்க. இப்ப சொல்லியா எங்க அந்த லைலா? எந்த லைலாடி? அந்த குதிரைக்காரன் பொண்ணு. அது
பொண்ணு இல்ல அம்புலே, குதிரை. குதிரையா? ஆமா அம்புலே, அன்னைக்கு குதிரைக்காரன் குதிரையில சவாரி போனோமா, அது எங்களுக்கு கீழே தள்ளிட்டு ஓடிய போயிடுச்சு. அதனால அவன் எங்களை தேடிட்டு இருக்கா. நிஜமாவா? ஆமா அம்புலே, உங்கள சத்தியமா. சரி சரி, இத பாரு சுப்பிரமணி, நீ எங்க வேணாலும் சுத்து, யார வேணாலும் சைட்டடி, ஆனா என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். போடி. என்ன சொன்ன? குட் மார்னிங். ஐ லவ் யூ ஊர்வசி. You rascal! You idiot! You scoundrel! ஐ லவ் யூ ஊர்வசி. நீ கோபப்படும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? You damn it! நீ கத்தாத. குதிரை போலாமா? யாரோ வந்துட்டாங்க. Bullshit! ஊர்வசி, என்னமாச்சு? கடவுளே, எனக்கு நாளை போய் தள்ளுங்க. ஹலோ, ஐ லவ் யூ. ஏய், ஐயோ. ஏய், ஏய், thank you ஊர்வசி. I love you. Bye. டேய் சுப்பிரமணி, ஹலோ. இதோ பாருடா, ஊர்வசி ரூமுக்குள்ள நீதான் இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த பொண்ணு முன்னாடி ஒண்ணு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு பேசாம வந்து விட்டேன். அதை புரிஞ்சுக்க. நிஜமா இல்ல, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. சும்மா அந்த டகல் காமிக்கிற கதையெல்லாம் நம்மள்ட்ட வேண்டாம். உன்னுடைய ரோமியோட எல்லாம் ரோட்ல வச்சுக்க. ஊர்வசிக்கிட்ட வச்சுக்கிட்ட உன் உடம்புல ஒரு எலும்புல வெண்ணிப்படுவேன். பட. சரிங்க. ஆளை பாரு, தப்பானி மாதிரி இருந்துகிட்டு சைட் அடிக்கிறானா. సుబ్రమణి ఉత్రాడు. సుబ్రమణి ఉత్రాడు. ஹலோ, நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. என்ன பாப்பா முறைக்கிற? ஹலோ பாப்பா, ஒரு நாள் நான் உன் வீட்டுக்கு வர்றவா, அப்புறம் எல்லாம் மஜா தான். பாப்பா முறைக்கும் போது அழகா இருக்க. எதுக்கு பின்னால சுத்துற? நீ என்ன அவளை வச்சிருக்கியா?
சுப்பிரமணி, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். பரவாயில்ல, ஒரு பொண்ணு தனியா இருக்கணுமா தைரியம் வேணும். அந்த தைரியம் தான் உங்ககிட்ட இல்லையே. நான் உன் சொன்ன தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? யாரு கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஊருக்குள்ள ஆம்பளைங்களா இல்ல? ஊருக்குள்ள இருக்கலாம், ஆனா எந்த மனசுக்கு பிடிச்சவன் தான் எனக்கு தாலி கட்ட முடியும். அப்ப அவனையும் தாலி கட்ட சொல்லு. கட்ட சொன்னா கட்டுவீங்களா? என்ன பாப்பா சொல்ற? ஆமா சுப்பிரமணி, எந்த மனசில் உள்ளது நீங்களான என்னை ஏத்துப்பீங்களா சுப்பிரமணி? சொல்லுங்க, எனக்கு நீங்க தாலி கட்டுவீங்களா? நான் இது வெளியே പറഞ്ഞില്ലെങ്കിലും எந்த மனசில் உள்ளது நீங்களான. அந்த மாதிரி என்னத்தோட நான் விட்டு பழகல. சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. டேய் சுப்பிரமணி, என்னடா என்ன சத்தம் ஆழத்துல இருந்து வருது? விஷயத்தை சொல்ற. சுப்பிரமணி, நாங்க தான் நாக்க தொங்க போட்டுட்டு லோ 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 லோன்னு அலையிறோம். கேவலம் ஒரு ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது. ஆனா நீ நின்னாலே போதும், கலர் கலரா கவர் பண்ணிடுறிய. எப்படிடா? வீட்டுக்கு போனா அம்லு, ரோட்டுக்கு வந்தா பாலக்கார பாப்பா. எனக்கு பாலக்காட்டு பாப்பாவும் வேணாம், அம்முலும் வேணாம். ஐ லவ் ஊர்வசி, ஐ லவ் ஊர்வசி. அப்ப பாப்பாவும் அம்முலும் பாவம் இல்ல சுப்பிரமணி? அதுக்காக பாவ மன்னிப்பு கொடுக்க போறியாடா பரதேசி? சுப்பிரமணி, என்ன மறைக்குது? சுப்பிரமணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்முலுவ நான் பாத்துக்கிறேன். அந்த பாலக்காட்டு பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் மட்டும் இழுச்சு வேணா? அத நாங்க சொல்லித்தான் உனக்கு தெரியணுமா? சுப்பிரமணி, சோகத்தை என்னால தாங்க முடியலடா. குடி. உன்னை விட உயரமான பாத்தல்ல குடிக்காதடா, மூச்சடக்கி செத்து போவாதடா. ஐயோ சாஞ்சிட்ட. சுப்பிரமணி, நீ கொடுத்து வச்ச வேண்ட கடைசியில ஊர்வசி வந்து உன்னை குதிரல கடத்திக்கிட்டு போயிட்டாடா. உருசி, உருசி, உருசி. என்ன உருசி, நான் பாட்டு கூட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. உருசி, இப்பெல்லாம் நான் யார் பின்னாடி சுத்துறது இல்ல, உன் பின்னாடி மட்டும் தான் சுத்துறேன். உண்மையில உனக்கு சத்தியம் மட்டுமா? இங்க பாரு, உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? உருசி, 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 உருசி. இங்க பாரு உருசி, நான் முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் ஒண்ணு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் கனவுலையும் நனவுலையும் நீதான் வந்துகிட்டே இருக்க. உனக்கு சொன்ன புரிய மாட்டேங்குது. நீதான் என் உயிரே உருசி. பிளீஸ் உருசி, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ உருசி. உருசி, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லு உருசி. உருசி, 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 பிளீஸ் உருசி, ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை எனக்கு ஐ லவ் யூ சொல்லு உருசி. இது நம்ம சங்கத்துக்கே மிகப்பெரிய கேவலம். ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு கிட்ட சங்க தலைவன் நீயே செருப்பால் அடி வாங்க போது மத்த மெம்பர்ல எப்படி சுதந்திரமா சொல்லிவிட முடியும்? சார் கொஞ்சம் முன்னால வரீங்களா? அவனே வெச்சல உட்கார்ந்து இருக்கான், அவன்கிட்ட போய் சுதந்திரம் அதுதுன்ட்டு. இது எங்களுக்கு தெரியாதா? என்ன அடிச்சல, நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, இப்ப என்ன பண்ணலான்ற? அத்தனை பேர் முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்திட்டான். அவதான் என் பொண்டாட்டி. கட்டினா அவ கழுத்துல அவன் தாலி கட்டுவேன். டேய், ஒரு ஐடியாடா. நாளைக்கு அவ ரோட்ல நடந்து வரும்போது டப்புன்னு புடிச்சு தாலியை கட்டிட்டு. அவ ஃபாரின்ல படிச்சவ, இந்த பொட்டு தாலி சென்டிமெண்ட்லாம் தெரியாது, இதெல்லாம் உப்புன்னு ஊதிட்டு போயிடுவா. சுப்பிரமணி, நான் சொல்றது கேள். அவளை சும்மாலாம் மனசை மாற்ற முடியாது. குணாவள கமலஹாசன் கதாநாயகி கடத்திட்டு போற மாதிரி நாம இவளை கடத்துவோம். சுப்பிரமணி, ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நம்ம வெளியில விடக்கூடாது. எப்படி நம்ம ஐடியா? இதை உடனே செய்வோம்.